முருகனே தன் பக்தனோட கனவுல வந்து நோய்க்கு மருந்து சொல்லியிருக்காரு. அது எங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? சுமார் ஏறத்தாழ 700 வருடங்களுக்கு முன்னாடி மைசூர் அரண்மனையோட திவான் அவரோட கால்ல ஏற்பட்ட புண்ணுக்கு எந்த விதமான மருத்துவ முறையிலையும் குணமாகல. இதனால கவலை அடைஞ்ச திவான் அவரோட கனவுல முருகப்பெருமான் தோன்றி பொன்மலையில இருக்கிற முருகர் கோயிலுக்கு வா, அங்க இருக்க மலையில இதுக்கான மூலிகை இருக்கு, நான் தரேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்கிறாரு. அதே போல அந்த கோவிலோட அர்ச்சகர் கனவுலையும் தோன்றி திவானோட புண்ணுக்கான இலையை காமிச்சு இதை அவரோட புண்ணுல வச்சு கட்ட சொல்றாரு. திவானும் அதே போல சில நாட்கள் அந்த கோயிலுக்கு வராரு. வந்தவரோட கால்ல அந்த கோயில் அர்ச்சகரும் அந்த இலைய வச்சு கட்டுறாரு. 2 நாள் அதே மாதிரி தொடர்ந்து கட்டும்போது அந்த தீராத புண் சீக்கிரமா குணமாறிடுது. இதை பார்த்த திவான் சந்தோஷத்துல முருகருக்கு நன்றி சொல்றாரு. அதே நேரத்துல மைசூர் அரண்மனையோட அரசர்கிட்ட இந்த நிகழ்ச்சியை பத்தி சொல்றாரு. மேலும் இந்த தளத்துல இருக்க முருகனோட பெருமைகளையும் அவர் அந்த திவானிடம் சொல்றாரு. இதனால மைசூர் மகாராஜாவும் இங்க கோவில் கட்டுறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு அவர் மூலயமா இங்க கோவிலும் கட்டப்படுது. இந்த கோவிலுக்கு பின்பக்கம் முருகரோட கால் தடமும் இருக்கு. இந்த கோவில் எங்க இருக்குன்னா கிணத்து கடவுல இருக்க பொன்மலையில தான் இருக்கு.